கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மரபையொட்டி தற்பொழுது இந்த பெருந்துறை நகரிலே அனைத்து சர்வ கட்சி தோழர்களும் பொதுமக்களும் மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களும் திரளாக புதிய பஸ் நிலையத்திலிருந்து மௌன ஊர்வலமாக தற்போது நமது இரங்கல் கூட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்துள்ளோம். தற்பொழுது ஒவ்வொரு கட்சி வாரியாக அதனுடைய பொறுப்பாளர்கள் இரங்கல் அறிவிப்பார்கள். அதை நமது இந்திய கம்யூனிஸ்ட் எஸ் சின்னசாமி சிபிஐ மாவட்ட துணைச் செயலாளர்கள். பெரியவர்களே, நண்பர்களே, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய மறைவையொட்டி நமது பெருந்துறை பகுதியில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகள் சார்பில் இப்பொழுது இரங்கல் ஊர்வலமும் புகழஞ்சலி கூட்டமும் நடைபெற இருக்கிறது. மரியாதைக்குரிய திரு வெங்கடாஜலி அவர்கள் வந்திருக்கிற அனைத்து கட்சி நண்பர்களையும் வரவேற்று பேச இருக்கிறார். அதைத் தொடர்ந்து கட்சிக்கு ஒருவர் வீதம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் சார்பில் கட்சிக்கு ஒருவர் வீதம் இங்கே இரங்கல் உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த இரங்கல் கூட்டத்திற்கு, புகழஞ்சலி கூட்டத்திற்கு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய செல்வகுமார் அவர்களை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்குமாறு அனைவரின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். இதே தெய்வம் புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்களின் புகழஞ்சி கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து கட்சி தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் ஈரோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு வருகை புரிந்த அனைவரையும் மீண்டும் ஈரோடு தெற்கு மாவட்டத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இங்கே சிறப்பாக உரையாற்றியிருக்கும் தலைவர்களை பேச பெருந்துறை ஒன்றிய செயலாளர் வெங்கடாஜலபதி அவர்களை நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் வணங்கும் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி இந்த 3 நாளிலே தமிழகம் என்கிற உலகமுமே இந்த தலைவனுக்காக கண்ணீர் சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்புகளை எல்லாம் ஏற்று கேப்டன் விசுவாசத்திற்காகவும் இங்கு வருகை உள்ள அனைத்து கட்சி தலைவர்களையும் தொண்டர்களையும் வணிகர் சங்கம் பொதுமக்கள் அனைவருக்கும் பெருந்துறை ஒன்றிய கழகத்தின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்று முதலாவதாக நாம் தமிழர் இயக்கத்தினுடைய சார்பில் அந்த அமைப்பினுடைய கிழக்கு தொகுதி செயலாளர் நண்பர் தே நித்யகுமார் அவர்களை இரங்கல் உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறைந்த தலைவர், நிறுவன தலைவர், தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய சாதாரண ஒரு அரசியலாக மட்டும் இல்லாமல் ஒரு மனித நேயத்தில் பேசினால் இந்த மேடை பத்தாது, அதற்கு எளிதாக முடிக்க வேண்டும். ஏனென்றால் நிறைய இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு மிகவும் படித்த கண்கலங்கிய விஷயம் என்னவென்றால், அவர் சினிமா துறையிலே நடித்து பல வருடங்கள் கடினப்பட்டு ஒரு படம் 2 படம் ஓடாமல் பெரிய நடிகர் ஆகுவதற்கு பல வருடங்கள் கடினப்பட்டு பல இன்னல்களை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு நடிகர் ஆனதுக்கப்புறம் அப்போ சினிமா துறையில் 3 விதமாக சாப்பாடு, நடிகர், டைரக்டர்,
கேமராமேன், இசையமைப்பாளர் வீலுக்குலாம் ஒரு சாப்பாடு, அசிஸ்டன்ட் கேட்டகரி, அசிஸ்டன்ட் கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர், இணை டைரக்டர் அவங்களுக்குலாம் ஒரு சாப்பாடு, கடைநிலை கேமரா ஒர்க் பண்ணுறீங்க, கடைநிலை வேலை செய்கிறவங்க, செட்டு போடுறீங்க, வீலுக்குலாம் ஒரு சாப்பாடு. அப்படி தான் வந்து அது நடைமுறையில் இருந்தது. கேப்டன் இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா அவர் சின்னதுலேருந்து அந்த அடிபட்டு வறுமையில் இதில் போகிறதுலேருந்து பார்த்துட்டு இதெல்லாம் மாற்றணும் ரொம்ப நாள் ஒரு வேட்கை, ரொம்ப நாள் ஒரு ஆர்வம், இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து இருக்குது. அப்புறம் ஒரு நடிகர் ஆனதுக்கப்புறம் என்னையா சாப்பாட்டில் இல்லையா எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி போடுறீங்க, எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே தயாரிப்பாளர் மேற்பார்வைப்படம் தயாரிப்பாளர் கேட்குறாரு, யார் சம்பளம், நீ பாட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போகிற, நீ வந்து யார் காசு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது சொல்கிறாரு, ஏய் நம்மளோட சம்பளத்தை சாப்பாடு நம்ம சம்பளத்தில் ஓடு, மீதினா சம்பளம் கூட இல்லை ஓடு, எனக்கு வந்து சம்பளம் வேணாம்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பாடு என்னையா தரம் பிரித்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சம்பளத்தில் எல்லாத்துக்கும் சாப்பாடு. என் தட்டில் மட்டன் இருந்துச்சுன்னா கடைநிலையில் எல்லா வேலை செய்யணும், எல்லா தட்டிலையும் மட்டன் இருக்கணும், என் தட்டில் மீன் இருந்துச்சுன்னா எல்லா தட்டிலையும் மீன் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு புரட்சியே செய்தவர் விஜயகாந்த். இந்த ஒரு விஷயம் போதும், தன்னுடைய சம்பளமே வேணாம், எந்த நடிகர் செய்யல, சம்பளமே வேணாம், இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினவர் விஜயகாந்த். என்று வந்தவர்களுக்கு உணவளித்தார், பணி என்று கேட்டவர்களுக்கு வாய்ப்பளித்தார், பணம் என்று கேட்டவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தார், இயற்கை பேரிடர்களின் பொழுது நிதி உதவியை அள்ளி கொடுத்தார், இலங்கை தமிழர்களின் மீது அளப்பரிய அன்பு கொண்டார், அதனாலேயே தன் மகனுக்கு பிரபாகரன் என்று பெயர் வைத்தார். எங்கள் தலைவர் நாட்டாமை அவர்களின் மீது ஒரு ஆழமான நட்பு கொண்டிருந்தவர். கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பார். மனிதநேயமிக்க இந்த மக்கள் தலைவருக்கு நான் சார்ந்த சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பிலும் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒரு மிகப்பெரிய மனிதருடைய இரங்கல் கூட்டத்திற்கு ஒன்றிணைந்திருக்கிறோம். இந்த நல்ல வேளையில் இப்படி ஒருத்தர் வாழ்ந்தார், இப்படி ஒருத்தர் இந்த மண்ணை விட்டு மறைந்தார் என்று சொல்வதை விட அவர் எத்தனையோ மக்களுடைய மனதில் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். தமிழர்களுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் மட்டுமல்லாமல் தமிழ் இனத்துக்கே அவர் ஒரு பாதுகாவலராக வாழ்ந்தவர் தான். எஸ் பூரணச்சந்திரன் அவர்களை இரங்கல் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடந்த 2 நாட்களாக மிகப்பெரிய துக்கத்தில் உறைந்து கொண்டிருக்கும் தேமுதிக நிர்வாகிகளுக்கும் தமிழகத்தின் தலைசிறந்த குடிமக்களாகிய மக்களுக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எம்ஜிஆரை பின்பற்றி அப்படியே அவரோட வாழ்க்கையை வாழ்ந்ததுக்காகவே மக்கள் அவருக்கு கொடுத்த பட்டம் கருப்பு எம்ஜிஆர். இன்னமும் தமிழகத்தில் நல்ல உள்ளங்களுக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கும் மக்களுடைய ஆதரவும் இருக்கும் என்பதற்கு இவருடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. உன்னதமான தலைவர்கள் திரு கக்கன், காமராஜர், அதுக்கடுத்த வரிசையில் எம்ஜிஆர், அடுத்ததா நம்ம மிகப்பெரிய இழந்து வாடும் தலைவரா திரு விஜயகாந்தும் நீண்டு நினைச்சு நிற்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர் மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவருடைய மிக நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருந்தவர். அவருக்கு ஒரு பொன்விழா என்ற விழாவை மிகச்சிறப்பாக சென்னையில் நடத்தி ஒரு தங்க பேனாவை அவருக்கு பரிசளித்து தமிழர்களுடைய அனைவருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர். அந்த நன்றிக்கடனுக்கு ஈடாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவருடைய இறுதி ஊர்வலத்தை டிவி திடலிலும் மிகச் சிறப்பான ஒரு ஏற்பாடுகளை செய்து கொடுத்து நன்றிக்கடன் பட்டுள்ளதற்கு ஈடாக செய்துள்ளார்கள். மேலும் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையிலே வள்ளல் என்பதற்கு எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக இவரை சொல்லக்கூடிய அளவு வாழ்ந்திருக்கின்றார். எங்களுடைய தலைவரின் வாக்குப்படி இன்றும் நீண்ட காலமாக எங்கள் உள்ளங்களில் வாழ்கிறேன் என்று கூறி இரங்கல் கூறி விரைவிருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நமது மதிப்பிற்குரிய மூத்த தலைவர் திரு டி ஜெகதீஷ் அவர்களை இரங்கல் உரையாற்றுமாறு அனைவரின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். இரங்கல் கூட்டத்திலே கலந்து கொண்டு இருக்கின்ற அனைத்து இயக்கத்தை சார்ந்த தலைவர்களுக்கும், முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களுக்கும், இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற
கேப்டனுடைய தளபதிகளுக்கும் முதற்கண் ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்கள் எல்லாம் கேப்டன் அவருடைய பெருமைகளை பற்றி ஒவ்வொன்றாக சொல்லி முடித்திருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் கேப்டன் சிறு வயதிலே தன்னுடைய ஆலையை தன்னுடைய மில்லை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து அவர் பல்வேறு இடங்களுக்கு சென்று சினிமா விமர்சனங்களை செய்வதாக சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் கேப்டன் அவர்கள் முதலில் மிகவும் ரசித்தது ரசிகராக இருந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்துத்தான் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த படத்தில் கூட அந்த காலத்திலேயே அவர் என்னென்ன குறைகள் இருக்கிறது, எப்படி செய்தால் இந்த காட்சிகள் எல்லாம் நன்றாக இருக்கும் என்பதையெல்லாம் தன்னுடைய தோழர்களிடம் நண்பர்களிடம் எடுத்து சொல்லுவார்களாம். அந்த அளவில் அவர் சிறு வயதிலேயே ஆர்வம் கொண்டு பல்வேறு சூழ்நிலைகளில் அவர் இந்த மக்களுக்காக பணியாற்றியவர். எல்லோருக்கும் மனது வந்து விடாது, பணம் எல்லோரிடமும் இருக்கிறது. ஆனால் மனம் என்பது ஒரு மிகச்சிலரிடம் மட்டும் தான் இருக்கிறது. அந்த மிகச்சில நண்பர்களில் தோழர்களில் இன்றைக்கு உயிரோடு இருந்து மறைந்திருக்கின்ற மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியமானவர். அவர் அரசியலிலே பல்வேறு கருத்துக்களை எடுத்திருந்தாலும் கூட தன்னுடைய நிலைப்பாட்டில் ஒரு உறுதியான ஒரு மனிதர், தான் சொல்வதை செய்கின்ற ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவர். இன்னும் அவர் உடல்நிலை நன்றாக இருந்திருந்தால் தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு தலைவராக நிச்சயமாக இருந்திருப்பார். அந்த காலகட்டம் வந்தது. அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். சட்டமன்றத்தில் உரையாற்றும் பொழுது தான் என்ன நினைக்கிறாரோ, யாரை பற்றி நினைக்கிறாரோ தெளிவாக சட்டசபையில் எடுத்து பேசிய ஒரு மாமனிதர். அந்த தைரியம் யாருக்கு இருக்காது? இன்றைக்கெல்லாம் அரசியல் என்பது தலைவர்களையும் அதை சார்ந்த பொறுப்பாளர்களையும் காக்கா பிடித்துத்தான் வர வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் மிகப்பெரிய பற்று அவர் கொண்டிருக்கின்றார். அந்த பற்று கொண்டதனுடைய விளைவாகத்தான் அவர் ஒவ்வொரு ஆண்டும் புரட்சி தலைவர் உயிருடன் இருக்கின்றவரை சென்று பார்ப்பார். அவருக்கு வாகன பிரச்சாரம் செய்வதை கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நினைவாக அந்த வேனை அவர்களுக்கு ஜானகி அம்மா அவர்கள் கொடுத்தார்கள். நான் இதை குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், எம்ஜிஆர் என்ற ஒரு மாமனிதர் மறைந்த பின்னால் அந்த வள்ளல் தன்மை மறைந்து விட்டதோ என்று நினைக்காமல் நான் இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆருக்கு உண்மையான வாரிசாக கேப்டன் தான் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒன்று மாற்று கருத்து இருக்க முடியாது. அரசியல் என்பது வேறு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவருடைய குடும்பத்தை பொறுத்தளவிலே மிகப்பெரிய காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவர்கள். சுதந்திர போராட்டத்திலே அவருடைய தாத்தாவெல்லாம் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட வீரராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆக ஒரு பாரம்பரியமிக்க ஒரு தலைவர். ஆகவே அவருடைய புகழை யாராலும் மறைத்து விட முடியாது. எனக்கு முன்னாலே பேசிய சமத்துவ கட்சி நண்பர் சொன்னதை போல, எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த காலத்திலும் யாராலும் தமிழர்களுடைய நெஞ்சத்திலே இருந்து அவருடைய பெயரை எடுக்க முடியாதோ, அதற்கு காரணம் அவர் கொடுத்த வள்ளல் தன்மை. இன்றைக்கு உலகத்திலே எடுத்துக்கொண்டால் தன்னுடைய சொத்துக்களை சேர்ப்பதுதான் ஒரு அரசியல் வியாபாரம் என்று ஆகிவிட்ட நிலையில் தன்னுடைய சொத்துக்களில் ஒரு சென்டை கூட தனக்கோ தன் குடும்பத்திற்கோ விட்டு கொடுக்காமல் சென்றவர், மக்களுக்காக கொடுத்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருடைய வழியிலே, உண்மையிலேயே நான் கட்சிக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன், அவருடைய வழியிலே மிக மிக வள்ளல் தன்மையோடு நம்முடைய புரட்சி கலைஞர் அவர்கள், கேப்டன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆக அவர் இன்னும் உடல்நிலை நன்றாக இருந்திருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு வந்திருப்பார் என்று சொல்வதில் மாற்று கருத்து இல்லை. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதன், அப்பேற்பட்ட ஒரு மனிதநேய மிக்கவர், அப்பேற்பட்ட மக்களை தன்னுடைய சொத்தாக மதிப்பவர், அவருடைய திரைப்படங்களில் பல்வேறு புரட்சிகளை செய்தவர். இன்றைக்கு
ஒவ்வொரு துறையையும் அவர் நேரிலே மட்டுமல்ல தன்னுடைய திரைப்படத்திலே கூட ஒரு அரசியலில் ஒரு அரசாங்கத்தினுடைய இயந்திரம் எப்படி இயங்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். பல்வேறு படங்களில் புலன் விசாரணை, கேப்டன் போன்ற படங்களிலே சுட்டிக்காட்டி சென்றிருக்கிறார்கள். ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியில் எவ்வளவு மோசமாக நடக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். ஒரு சட்டமன்றத்திலே எப்படி நடக்கிறது என்பதையும் காட்டியிருக்கிறார்கள். அத்துணை துறைகளையும் அந்த குறைகளை சுட்டிக்காட்டி அதிகாரியிலும் சாடி பேசி இருக்கிறார். ஆக அவரை பொறுத்தளவிலே அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, சினிமா துறையை சார்ந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் நேற்று பல நண்பர்கள் உரைய பேசிய போது சொன்னார்கள், அத்துணை உதவிகளை அவர் செய்திருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு காரியம். ஆக அவர்களை எல்லாம் இன்றைக்கு அரவணைத்து செல்வதற்காக பல்வேறு தலைவர்கள் அவர்களிடத்தில் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவரை இழந்தது இந்த நாட்டிற்கும் தேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. நாம் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், போகிறார்கள், வாழ்கிறார்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பெரிய பொறுப்பிலே முதலமைச்சராகவோ அல்லது அமைச்சராகவோ இல்லாத ஒருவருக்கு நான் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு ஏழை எளிய தாய்மார்களும் ஏழை எளியவர்களும் இன்றைக்கு கருப்பு எம்ஜிஆர் என்ற அந்த காலத்திலே சொன்ன கேப்டன் அவர்களுக்காக கண்ணீர் விடாத இதயங்களே இல்லை என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக இப்பேற்பட்ட புகழ்தான் தன் இறப்பிற்கு பின்னால் வர வேண்டும். ஆக மக்களை அன்பை உள்ளத்தை கவர்ந்து இன்றைக்கு உண்மையான ஒரு தலைவராக இருந்து மறைந்தது உண்மையிலே நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் என்று சொல்லி, இருந்தாலும் கூட நீங்கள் எல்லாம் மனதை தேர்த்தி கேப்டனுடைய இயக்கத்தில் இருப்பவர்கள் எதை கருதி இருக்கிறார்கள்? அவருடைய லட்சியத்தையும் உண்மையும் நம்பித்தான் இருக்கிறார்கள். வேற என்ன அவர்களுக்கு வந்துவிட போகிறது? ஆக அதெல்லாம் மிகப்பெரிய பெருமையாக நினைத்து நீங்கள் மனம் தளராமல் அவருடைய வழியிலே நின்று போராடுங்கள், நல்லதை செய்யுங்கள், அவருடைய வழியை பின்பற்றுவீர்கள் என்று நிச்சயமாக நான் நம்பி பேச வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி கூறி அவரை பற்றி பேச ரொம்ப நேரம் பேசலாம். வெயில் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர் வழியை நான் சொல்வதெல்லாம் ஒரு நல்லவர்களுடைய வழியை, அவர் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் சரி, அது புரட்சி தலைவராக இருந்தாலும் சரி, இல்லை டாக்டர் கலைஞராக இருந்தாலும் சரி, அல்லது பெருந்தலைவர் காமராஜராக இருந்தாலும் சரி, அல்லது அம்மாவாக இருந்தாலும் சரி, இவருடைய வழித்தோன்றலாகத்தான் இன்றைக்கு மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். அவருடைய புகழ் தமிழ்நாடு இருக்கின்ற வரை, தமிழன் எங்கெங்கு இருக்கிறார்களோ தமிழ் நெஞ்சம் இருக்கின்ற வரையில் அவருடைய புகழ் மறையாது, மேலும் மேலும் அவர் புகழ் வளரும் என்று சொல்லி, நீங்கள் உங்களுடைய துயரத்திலே நாங்கள் ரொம்பவும் மிகவும் அதிகமாக பங்கு கொண்டு கலங்கி விடாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் முகத்தை நிச்சயம் உங்களை எல்லாம் நாங்கள் கேப்டனாகத்தான் பார்க்கிறோம். நீங்கள் ஆறுதல் அடைந்து அவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தனுடைய மறைவிற்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை எடப்பாடியார் அண்ணன் சார்பிலும் மற்றும் இருக்கின்ற எங்களுடைய இயக்கத்தின் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நிறுவன தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களினுடைய புகழஞ்சலி கூட்டத்தினுடைய தலைவர், தேமுதிகவினுடைய ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் திரு செல்வகுமார் அவர்களே, அனைவரையும் வரவேற்று உரையாற்றிய ஒன்றிய செயலாளர் திரு வெங்கடாஜலபதி அவர்களே, எனக்கு பின்னால் இரங்கல் உரையாற்ற இருக்கிற நமது தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய எஸ் ஜெயக்குமார் எம்எல்ஏ அவர்களே, பல்வேறு அரசியல் கட்சிகளின் சார்பில் இங்கே புகழஞ்சலி உரையாற்றிய அன்பிற்குரிய நண்பர்களே, இந்த இரங்கல் ஊர்வலத்திலும் புகழஞ்சலி கூட்டத்திலும் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து கட்சி நிர்வாகிகளே, தோழர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மறைந்த தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாடி பேசின தோழர்கள் சொன்ன மாதிரி திரு விஜயகாந்த் அவர்களை பற்றி இங்க பேச முற்படுறது கொல்லந்தெருவில் ஊசி வைக்கிறதுக்கு சமம். அவரை பற்றி முழுமையாக அறிந்தவர்கள், அதுவும் குறிப்பா இந்த 2 நாள்ல அவரை பற்றி முழுமையான விவரங்களை அறிஞ்சவங்க தான் இங்க இருக்கிறோம்.
ஒருத்தர் எவ்வளவு புகழோட வாழ்ந்தாரு, அவங்களை எவ்வளவு மக்கள் நேசிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு திரு விஜயகாந்த் அவர்களினுடைய இறுதி ஊர்வலமே சாட்சி. கடந்த 28ஆம் தேதி காலையில அவர் இறக்குறாரு. 2 நாளா அவருடைய இறுதி சடங்கு முடிகிற வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இந்த அஞ்சலி செலுத்தினவங்க அத்தனை பேரும் தேமுதிக கட்சிக்காரங்க மட்டும் இல்லை, பல்வேறு அரசியல் கட்சி சேர்ந்தவங்களும் இதுல பங்கெடுத்திருக்காங்க. திரைத்துறையை சேர்ந்த பல்லாயிரம் பேர் பங்கெடுத்திருக்காங்க. பல லட்சக்கணக்கான பொதுமக்கள் இதுல பங்கெடுத்திருக்காங்க. ஆகவே தமிழ்நாட்டிலேயே பல லட்சம் மக்கள் திரண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தியதிலிருந்து அவருடைய வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவர் 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல பிறந்தவர். கடின முயற்சி எடுத்து சினிமாவில் 1979 சினிமாவுக்கு வர்றார். அதுல அதாவது கஷ்டப்பட்டு வாய்ப்பு தேடி அலைஞ்சு அவர் அந்த வாய்ப்பை திரைத்துறைக்கு வர்றார். அதுல அவரு பல்வேறு வகையான புரட்சிகரமான கருத்துக்கள் கொண்ட கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறார். இன்னைக்கு அவரை புரட்சி கலைஞர் அப்படிங்கிற பட்ட பெயர் அவருக்கு தான் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அவருடைய பெரும்பாலான படங்கள் பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பார், ஃபாரஸ்ட் ஆபீசரா நடிச்சிருப்பார். அதனாலேயே அவருக்கு கேப்டன் அப்படிங்கிற பேர் அப்ப எல்லா மக்கள்னால கேப்டன் புரட்சி கலைஞர் என்றெல்லாம் போற்றப்படக்கூடியவர் தான் இவர். எனக்கு முன்னாடி பேசினவங்க பல விவரத்தை சொன்னாங்க. தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்துக்கு தலைவரா பொறுப்பேற்று அதை திறம்பட செயல்பட்டார். அதுக்கு இருந்த நீண்ட காலமா இருந்த பெரும் கடனை எல்லாம் செலுத்துறதுக்கு முயற்சி எடுத்து அதை செஞ்சு காட்டினோம். அதே மாதிரி அங்க பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே இலங்கையில தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அதுக்கு எதிராக நடிகராக இருக்கும் போதே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை மிகுந்த எழுச்சிகரமா நடத்தி அந்த தமிழர்கள் மீது கவனத்தை திருப்பினவர். இப்படி எண்ணற்ற விஷயங்களை சொல்லலாம். அதுல குறிப்பா அவருடைய சில படங்கள் கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை, இந்த மாதிரி படங்கள். இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் நடிச்ச சிவப்பு மல்லி திரைப்படம் 1981ஆம் ஆண்டு வெளியான அந்த திரைப்படத்தை நாங்க மறக்கவே முடியாது. அதுல அவர் ஒரு கம்யூனிஸ்டா நடிச்சிருப்பார். அதுல அவரு வாகை சந்திரசேகரம் பாடின பாடல் தான் எரிமலை எப்படி பொறுக்கும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எந்த ஊர்ல கம்யூனிஸ்ட் கட்சி நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த பாட்டு போடுறத வழக்கமா வச்சிருக்கு. அவ்வளவு 81னா எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 43 வருஷம் ஆகியும் கூட இன்னைக்கு அது உயிரோட்டமா அது எல்லாத்தினுடைய இதுல இருக்கு. ஆகவே ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர் அவரை வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு புரட்சிகரமான கருத்துக்கள். இவ்வளவு மக்கள் நேசிக்கிறதுக்கு காரணம் சொன்னாங்க, சாதாரண மக்கள் மீது அவர் வச்சிருந்த பற்று. அது மட்டும் இல்ல, பழச மறக்காது இருக்கிறது. கொஞ்சம் பேர் கொஞ்சம் முன்னேறிட்டாவே பழைய வரலாறுகளை மறந்துடுறாங்க. ஆனா அவர் கடைசி வரைக்கும் தான் வந்த பாதையை மறக்காம கடைசி வரைக்கும் இருந்தது ஒரு சிறப்புக்குரிய விஷயம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி அவருடைய திருமணமே கலைஞர் தலைமையில் தான் நடந்தது, அதெல்லாம் சிறப்பு. ஆனா அவர் 2005 தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்குறார். 2005 2006 விருதாச்சலம் எம்எல்ஏவா சிறப்பாக செயல்படுறார். அடுத்து 2009 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறாரு. 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டு வச்சு 41 தொகுதியில போட்டி ஓட்டி 29 தொகுதிகளில் ஜெயிச்சு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரா பொறுப்படுத்த 5 ஆண்டு கால சிறப்பா பணியாரு. அடுத்த தோழர் கூட சொன்னாரு, சட்டமன்றத்துல தன்னுடைய மனசுக்கு பட்ட கருத்துக்களை தைரியமா பேசிட்டு இருந்த விவரங்கள் சொன்னார். அதே மாதிரி 2016 மக்கள் நல கூட்டணியில இணைஞ்சு அதுக்கு தலைமை பொறுப்பேற்று செயல்பட்டார். அந்த காலத்துல நாங்க அவரோட இணைஞ்சு பணியாற்றோம். 2016 மக்கள் நல கூட்டணி. அதே மாதிரி ஒரு 10% வாக்குகள் அவர் இருந்தார். 10% வாக்குகள் பெற்று ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியா இருந்தார். டிடி ஜெகதீஷ் அவங்க சொன்ன மாதிரி அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்ததுன்னா தமிழ்நாட்டினுடைய
மிக சக்தி வாய்ந்த தலைவர்கள் ஒருத்தர் அவர் விளங்கியிருப்பாரு. அந்த அடிப்படையில் அவரு ஒரு நோய்வாய்ப்பட்டு கடந்த சில வருடங்களாகவே பாதிக்கப்பட்டிருந்தாரு. கடந்த வாரத்திலிருந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு கடைசியா 71வது வயசுல அவர் மறைஞ்சிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கடைசி வரைக்கும் அவர் வாழ்ந்ததை இந்த மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி அஞ்சலி செலுத்துறதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்படையில் தான் நாமளும் இந்த இரங்கல் கூட்டத்தை, பெருந்துறையில் என்ன நல்ல பண்புனா எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து எந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்களும் இறந்ததுனாலும் இப்படி ஒரு இரங்கல் கூட்டத்தை எல்லா கட்சியினுடைய செலவுலயே நடத்துறத வழக்கமா வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில இங்க பெருந்துறை பகுதியில இந்த இரங்கல் ஊர்வலமும் இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தி இருக்கிறோம். அவருடைய மறைவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு, அதுல எந்த சந்தேகம் இல்லை. அவரை பிரிஞ்சு வாழக்கூடிய நாம் எல்லாம் என்னதான் பேசினாலும் கூட அவருடைய குடும்பம், அவருடைய துணைவியார் திருமதி பிரேமலதா அவர்கள், அவருடைய மகன்கள் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன், அதே மாதிரி அவருடைய மைத்துனர் LK சுதீஷ் உள்ளிட்ட அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் கட்சி தோழர்களுக்கும் இது தாங்க முடியாத இழப்பு. நிறைவாக நமது மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு S. ஜெயக்குமார் MLA அவர்கள் இங்கே இரங்கல் உரையாற்றுவார். அவர் உரையாற்றினதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திட்டு நம்ம இந்த கூட்டத்தை கலையலாம். வந்திருக்கிற அரசியல் கட்சி நண்பர்கள் இங்க பேசினவங்க ஒருத்தர் பேரு, உங்களுடைய பங்கு தொகை இது தேமுதிக ஏற்பாடு செஞ்சிருந்தாலும் கூட வழக்கம் போல நம்முடைய அனைத்து கட்சிகளும் உங்களுடைய பங்கு தொகையை இந்த இதுக்கு செலுத்திட்டு போகணுங்கிறத கேட்டு இப்போது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இரங்கல் உரையாற்றுமாறு கேட்டு. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் மறைவிற்காக பெருந்துறை தொகுதியில் இன்று நடைபெறுகின்ற இந்த மௌன ஊர்வலத்திற்கும் இரங்கல் கூட்டத்திற்கும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வகுமார் அவர்களுக்கும், ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடாஜலபதி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அனைத்து ஒன்றிய மாவட்ட கிளைக்கழக பொறுப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும், அதே போல நம் பெருந்துறை தொகுதியினுடைய அனைத்து கட்சியை சார்ந்த எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும், வருகை இருந்திருக்கின்ற அனைத்து கட்சியை சார்ந்த அனைத்து தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நின்றவர் யார் என்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பணியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பின்னால் நம்முடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் சிறப்பாக அவருடைய திரையுலகத்தின் மூலமாகவும் தொடர்ந்து அவர் இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய பணிகள் 2011 முதல் 16 வரை எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஒரு அரசு எவ்வாறு எப்படி செயல்பட வேண்டும், மக்களுக்கு ஒரு எதிர்க்கட்சியாக எப்படி செயல்பட்டார் என்பதை நம்மளுக்கெல்லாம் நன்றாக தெரிந்திருக்கும். அந்த புரட்சி கலைஞர் அவருடைய விஜயகாந்த் அவர்களுடைய மறைவிற்கு நாம் இன்று அஞ்சலி செலுத்த நாம் இங்கு வருகை இருந்திருக்கின்றோம். நாம் அனைவரும் ஒரு நல்ல ஒரு தலைவரை இழந்து விட்டோம். பொதுவாக நம் பெருந்துறை தொகுதி என்பது எனக்கு முன்னால் நல்ல பல கருத்துக்களை எல்லாம் பல்வேறு தலைவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போல நாம் புரட்சி கலைஞர் அவர்களுக்கு நாம் அவருடைய சமுதாய பணி எப்படி இருந்தது என்று நம் அனைவருக்கும் தெரியும். எப்படி ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல, புரட்சித் தலைவி அம்மாவை போல ஒரு மிகப்பெரிய தலைவராக நீங்கள்லாம் நாம் எதிர்பார்க்காத இந்த நேரத்தில் நாம் அவருடைய மறைவு செய்தி ரொம்ப மனம் வருத்தம் நம் அனைவர் சார்பாகவும், எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் சார்பாகவும், பெருந்துறை தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்களேன், நிறைவா அஞ்சலி செலுத்திட்டு முடிக்கலாம். அதுக்கு முன்னாடி தேமுதிகவினுடைய நகர செயலாளர் திரு PC கணேஷ் அவர்களை நன்றி உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.